வெற்றி பெறும் மனநிலை இந்திய ஹீரோகளிடமிருந்து கற்ற பாடம். ஒரு கேள்வி கேட்கலாமா? எதுக்கு சில பேரு எந்த பிரச்சனையையும் சுலபமா சமாளிக்கிறாங்க, ஆனா சில பேரு அதே விஷயத்துல உடனே நொந்து போறாங்க? அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? அது மன வலிமை, பயப்படாம சிந்திக்கிற திறன். அந்த மன வலிமை நம்ம வாழ்க்கையில எப்படி வருது தெரியுமா? வெற்றிகரமான இந்திய ஹீரோகளிடமிருந்து கத்துக்கலாம். முதல் ஹீரோ, நம்ம இந்தியாவின் பெருமை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ராமேஸ்வரத்துல ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவர். பள்ளிக்கு போக செய்தித்தாள் விற்றார். ஆனா ஒரு கனவு இருந்தது. நான் ஒரு நாள் நாட்டுக்காக பணி செய்யணும்னு. அந்த கனவு அவரை இந்தியாவின் ராக்கெட் மேன் ஆக்கியது. இப்ப பாருங்க, இன்னொரு ஹீரோ, பி.வி. சிந்து. ஒவ்வொரு தோல்வியையும் பாடமா எடுத்துக்கொண்டாள். இன்னும் வலிமையாயிட்டது. அதனாலதான் இன்று இந்தியாவுக்காக ஒலிம்பிக் பதக்கம் வென்றிருக்கிறாள். அவள் சொல்றது ஒன்றுதான், முயற்சி நின்றுவிடக்கூடாது. அடுத்த ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, டி. குகேஷ். வயசு 17 தான், ஆனா உலக சதுரங்கத்தில் இந்தியாவை முன்னணியில் நிறுத்தினார். தினமும் மணி நேரம் கணக்கில் பயிற்சி. தோல்வி வந்தாலும் விட்டு கொடுக்காம இருந்தார். அதுதான் வெற்றியின் அடித்தளம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம். கலாமும் சிந்துவும் குகேஷும் மூவருக்கும் ஒரே விஷயம் பொதுவாயிருக்கு. அவர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படல, அதிலிருந்து கத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மையான வெற்றி மனநிலை. நீயும் இதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. பிரச்சனைகள் வரட்டும், தடைகள் வரட்டும், அவை உன்னை வலிமையாக்குது. ஒவ்வொரு தடையும் உன்னை அடுத்த நிலைக்கு தள்ளுது. நீயும் ஒரு நாள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அடுத்த ஹீரோவாகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணு. இன்னும் இது போல இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும்னா மாத்தி யோசி லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. மாத்தி யோசி, வாழ்க்கை சுலபமா மாறும்.